சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 4 நிவாரண மையங்களில் 140 குடும்பங்களைச் சேர்ந்த 464 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சபா பொதுப்பணித்துறை ஒரு அறிக்கையில் ஜலான் லிந்தாஸ் லுவாகான் சிபிதாங்கின் கிலோமீட்டர் 0.5 முதல் கிலோமீட்டர் 1.55 வரை சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் சாலை மூடப்பட்டுள்ளது. இதனிடையே சபாவின் உள்பகுதியான கோலா பென்யூ மற்றும் பியோஃபோர்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுற்றுலா பேருந்து நிறுவனங்கள் மீதான சோதனை நடவடிக்கைகள் நீட்டிக்கப்படலாம் என்று சாலை போக்குவரத்து துறையின் மூத்த அமலாக்கு பிரிவு இயக்குனர் முகமது கிஃப்லி மா ஹசான் தெரிவித்துள்ளார். காவல்துறை, தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமை மற்றும் சுற்றுலா அமைச்சுடன் இணைந்து ஜூலை 31ஆம் தேதி வரை இந்நடவடிக்கை தொடரும் என்று அவர் கூறினார். கும்பாக்கில் உள்ள ஜேபிஜே அமலாக்க மையத்தில் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் வேன்களை ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் பேருந்து ஓட்டுநர்கள் அல்லது நிறுவனங்களுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். கடந்த சனிக்கிழமை 21 பேரை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பேருந்து கெந்திங் ஹைலேண்ட்ஸில் இருந்து இறங்கும் போது கவிழ்ந்ததில் 2 சீன சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் வெறுக்கத்தக்க அரசியல் மற்றும் முத்திரைகள் நாட்டை திறம்பட நிர்வகிப்பதில் இருந்து தன்னை திசை திருப்பாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் பற்றி பேசிய அன்வார், யூத முகவர் மற்றும் நாட்டை சீனாவிற்கு விற்றவர் போன்ற பல முத்திரைகள் தமக்கு தெரியும் என்று அவர் கூறினார். தாம் எப்போதாவது இந்த உரிமை குரல்களுக்கு பதிலளிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் பெரும்பாலும் இதுகுறித்து தாம் கவலைப்படுவதில்லை என்றும், ஏனென்றால் கடமைகளை பற்றியே தாம் சிந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மெட்ரிகுலேஷன் விவகாரம் தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்துள்ள நிலையில் 10 விழுக்காடு மெட்ரிகுலேஷன் இடத்தில் சீன மாணவர்கள் அதிகமாக இருப்பதால் இந்திய மாணவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் என்று செனட்டர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த விவகாரம் இந்தியர்களின் உணர்ச்சியை தூண்டும் வகையில் இருப்பதை ஒற்றுமை அரசு உணர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக 10 விழுக்காடு மெட்ரிகுலேஷன் இடம் பூமி புத்ரா அல்லாதவர்களுக்காக ஒதுக்கப்பட்டாலும் அதில் அதிகமாக சீன மாணவர்கள் தேர்வாகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் காட்டுவதாக அவர் கூறினார். இதற்கு ஒரே தீர்வு இந்திய மாணவர்களுக்கு என 2500 மெட்ரிகுலேஷன் இடங்களை வழங்க வேண்டும் என்று சிவராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமது கோரிக்கையை அரசாங்கம் ஏற்று உடனடி நடவடிக்கையை எடுக்கும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியத்தை அமல்படுத்துவது மற்றும் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது போன்ற முடிவுகளுக்காக விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் மடானி அரசாங்கம் அதில் உறுதியாக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வருவாய் வீணடிக்கப்படுவதாலும் இலக்கு குழுக்களுக்கு மானியங்கள் வழங்கப்படாததாலும் நாட்டின் பொருளாதார அடித்தளத்தை வலுப்படுத்த இந்நடவடிக்கை மிக முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். மலேசியர்களுக்கான மானியத்தை மற்ற நாடுகளுக்கு திருப்பிய எரிபொருள் கடத்தல் தொடர்பான நீண்டகால சிக்கல்கள் காரணமாக இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியத்தின் அவசியத்தை அன்வார் எடுத்துரைத்தார். மக்களின் கவலைகளை நாம் புறக்கணிக்க முடியாது. எனவே சேமிக்கப்பட்ட சேமிப்புகளை மக்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். இன்று நிதி அமைச்சின் ஊழியர்கள் உடனான சந்திப்பின் போது சவால்களுக்கு மத்தியிலும் தெளிவுபடுத்தல்களை வழங்குவதற்கான தங்கள் அர்ப்பணிப்பு இதற்கு அவசியமாகிறது என்று அவர் கூறினார். போலீசாரின் அதிவேக துரத்தலை தொடர்ந்து 29 வயது இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டான். டெங்கிலில் உள்ள சைபர் சவுத் என்ற இடத்தில் காவல்துறைக்கும் சந்தேக நபரின் வாகனத்திற்கும் இடையே நடந்த இச்சம்பவம் விபத்தில் முடிவுற்றது. நேற்று இரவு 9:30 மணியளவில் ஜலான் சைபர் ஜெயா டெங்கில் வழியாக சந்தேக நபரின் வாகனத்தை கண்டபோது போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் கமாருல் அஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்தார். அவரது வாகனத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்ட போது சந்தேக நபர் வேகமாக சென்றதை அடுத்து போலீசார் துரத்தியதாக அவர் கூறினார்.
இந்த அதிவேக துரத்தல் டெங்கிலில் உள்ள சைபர் சவுத்தில் முடிந்த நிலையில் அங்கு 2 வாகனங்களுக்கு இடையே விபத்து ஏற்பட்டது என்று இன்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். இதனை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.